ஸோ இன்றைக்கி வீடியோ கண்டினியூ பண்ணுவோமா? இன்றைக்கி என்ன வீடியோனா, எங்களோட தோப்புக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கேன். ஸோ நான் எப்போயுமே நாங்கள் ஊருக்கு போனால் வச்சா வீட்டோடு இருந்துட்டு போயிடுவோம். இன்றைக்கி நல்லா டைம் கிடச்சிருக்கனால ஒரு ரவுண்ட்ஸ் போவோன்ட்டு நான் மட்டும் வந்திருக்கேன். என் ஹஸ்பண்ட் முன்னாடியே போயிட்டார். அவர் என்ன பண்ணுறாருன்ட்டு இந்த அடுத்த கிளிப்பிங்கில் மட்டும் கொஞ்சம் பாருங்கள். இதெல்லாம் குரங்குங்கள் பார்த்தா சூசைட் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி அவர் பண்ணிகிட்ருப்பார். ஸோ இது ஃபுல்லாக தென்னந்தோப்பு. தென்னந்தோப்பில் நடுவில் வந்து மாங்காய் மரம், அப்புறம் வாழை மரம், அப்புறம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இப்போது நாங்கள் வந்து கடல மாங்காய் இருக்குது எங்கள் தோட்டத்தில். ஸோ அதை பிடுங்கிட்டு போயிட்டுருக்கோம். தோட்டி பத்தில் எங்கடா ஆளை காணோம். ஐயோ, யாரோ மேலே ஏறிட்டாங்க, பார்ப்போம் யாருன்ட்டு. இந்த இருக்கு எங்கள் மரம். என் வீட்டுக்கார அங்கே மரத்து மேலே நிற்கிறாரு குரங்கு மாதிரி. மரத்து மேலே தொட்டி வச்சுக்கிட்டு இல்லை. ஸோ நல்லா பெரிய பெரிய மாங்காவாக காய்ச்சிட்ருக்கும். இந்த சன்லைட்னால் கொஞ்சம் நல்லா கிளியராக தெரியாது உங்களுக்கு. ஆனால் என்ன, அந்த மரத்தில் ஏதோ அந்த எறும்புன்னு சொல்லுவாங்க சிவப்பு கலரில், அதெல்லாம் நிறையா இருக்கும். பட் என் ஹஸ்பண்ட் பேண்ட் போட்டிருக்காரு, செப்பல் போட்டிருக்கனால தப்பிச்சிட்டாரு, இல்லைன்னா கடிச்சே கொண்டிருக்கும் அவரை. தம்பி மேலே நீடிக்கிறாப்புல. கேட்ச் இட். மாங்காய் பிடிங்கியாச்சு. ஹலோ, என்ன வேணும் உங்களுக்கு? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருந்தால் மேன்னு சொல்லணும். நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்லையா? என்னாச்சு? இங்கே வந்துட்டியா? மேங்கோ எங்கள் அத்தை கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. எங்கள் தோட்டத்தில் இருக்கிற மேங்கோ தான், காசா மாம்பழம். பார்த்திங்களா எவ்வளோ மஞ்சள் இருக்குது, நல்லா பழுத்துருச்சு. இந்த சம்மர் ஹீட்டுக்கு இது சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மாதிரி மாம்பழம், நம்ம தோட்டத்தில் இருக்கிற மாம்பழம்லாம் சாப்பிட்டோம்னா நமக்கு வயிற்றால போகாது, வயிறு வலி வராது, ஹீட் ஆகாது பாடி. பட் இதே கடையில் வாங்கி சாப்பிட்டா ஹீட் ஆகும், ரொம்ப வந்து லூஸ் மோஷனாக போகும். இதுதான் முக்காப்பருப்பு தானே, கிளம்பி தானே, வரப்பருப்பு தானே. ஒத்தையாடி பாதைன்னு சொல்லுவாங்களே, பாதை அம்மா, அந்த பாதைக்கு தான் இப்போ போயிட்டுருக்கேன். ஸோ ஜாக்கி தான் என்னோடய காவல். அவர் தான் என்னை கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. நான் ஆக்சுவலி எங்கள் அத்தையை தேடி போயிட்டுருக்கேன். ஆனால் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஜாக்கி என்னை கூட்டிகிட்டு போனால் இங்கே தான் போவாங்க. இங்கே தான் வந்து கத்திரிக்காய், தக்காளி இல்லை நட்டு வைப்பாங்க. என்னப்பா? சரி சரி போ. எங்கள் ஆண்டி எங்க? சரி, நான் ஆண்டியை தேடுறேன். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப பெரிய தோட்டமா, எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயம். ஃபோன் பண்ணியும் கேட்க முடியாது. கண்டுபிடிச்சிட்டேன், இருந்தால் அதுக்குள்ளே இருக்காங்க. ஜாக்கி போகிறான் பாருங்க. நான் செம்ம டயர்டாயிட்டேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி நடந்து பழக்கம் கிடையாது. எனக்கு போய் நான் வந்து எங்கள் தோட்டத்தை பார்த்ததில்லை. எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சிங்கனாலும் நான் பார்க்க வந்திருக்கேன். ஜாக்கி, எங்கள் ஆன்ட்டி ஆஸ் யூஷுவல் என்னை திட்டிக்கிட்டு இருந்தாங்க. எதுக்குமா இந்த வெயிலில் வச்சேன், உன்னை யாருமா கூப்பிட்டா, போமா அங்கிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சீனியாவும் இருக்கா ஆண்டி? இங்கே பாருங்கள், சீனியாவும் இருக்கா தோட்டம். எப்படி இப்படிதான் குச்சி குச்சியாக வருமா? நான் இன்னைக்கு தான் என் வாழ்க்கையில சீனியா இருக்க செடி பார்க்குறேன் ஆண்டி. ஆ, ஓ, ரொம்ப குட்டியாக இருக்கு. இப்படி தான் படர்ந்து வரும். இது என்ன சொரக்காய் ஆண்டி? இன்னைக்கு வந்து இவ்வளோ சொரக்காய் நாங்கள் எடுத்துருக்கோம். இன்னும் இருக்குது, எங்கள் அத்தை கையில் இருக்குது பாருங்கள், எடுத்துகிட்டு வராங்க. சுரக்காய், சீனியாவரைக்காய் பிடிங்கியாச்சு. இதெல்லாம் இனி வந்து எங்கள் வீட்டுக்கு மதுரைக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம். எல்லாம் இல்லை, இதில் ஒரு 2-3 எடுத்துகிட்டு போக போகிறோம். இனி வந்து நாங்கள்
இளநீ. அப்புறம் எடுத்துகிட்டு போன கட்டைப்பையை ஃபில் பண்ணாமல் இருந்தால் எப்படி? ஒரு கட்டைப்பைட்டு ஃபுல்லாக இளநீ, ஒரு மாம்பழம், ஒரு மாங்காய், தேங்காய், சொரக்காய், சீனி அவரைக்காய், கடலை, லெமனு, காலிஃப்ளவரு, போதும் 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 லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு வழியாக எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு முடிஞ்சு. இனி நாங்கள் வந்து தேனிக்கு போயிட்டு எங்கள் அம்மா வீட்டில் இருந்துட்டு ஸோ வந்து வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இல்லை கழுவி ஊற்றுனாலும் கூட கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ ஓகே, பாய். எங்கள் மம்மி வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கள் மாமியார் வீட்டில் நல்லா ஜாலியாக இருந்துட்டு இப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான், பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ நான் சொன்ன மாதிரி நாங்கள் 2 நாள் லீவ் எடுத்தால் ஒரு நாள் அங்கே ஒரு நாள் இங்கே தான். ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருந்துட்டு நாளைக்கு நாங்கள் ஏர்லி மார்னிங் கிளம்பிடுவோம். எப்படி எங்களை வெல்கம் பண்ணுறாரு எங்கள் டேடி பழுச்சுன்னு. எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ப்ரௌனி ஓப்பன் பண்ணுங்கப்பா. ஓப்பனில் தான் இருக்கா? ஓகே, எங்கள் மம்மி வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ டின்னர் 9 o'clock ஆகிட்டு. சிக்கன் பிரியாணி, சிக்கன் தொக்கு, தயிர் வெங்காயம். இங்கே என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுருக்காரு. ஆமா, எப்படி இருக்குது பிரியாணி? செஞ்சது எங்கள் மம்மி அங்கே இருக்காங்க. எங்கள் சாப்பாடு, எங்கள் டின்னர். ஸோ எனக்கு டின்னர் எங்கள் மம்மி வீட்டில் தான் சிக்கன் தான் ஸ்பெஷல். எங்கள் மம்மி இங்கே இருக்காங்க, இங்கே பாருங்கள். அதை சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு நாளைக்கு காலையில் நாங்கள் மதுரை கிளம்பிடுவோம். ஸோ இதுதான் எங்களோட விலாக். பாய். குட் மார்னிங். நாங்கள் அவ்வளோதான் மம்மி வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் மதுரைக்கு. டைம் இப்போ 7 o'clock ஆயிடுச்சு. ஆன் த வே போயாச்சு. உசிலம்பட்டி வந்துட்டோம். அவ்வளோதான், இன்னைக்கு கொஞ்சம் நேரத்தில் ரீச் ஆகிட்டு போய் நல்லா தூங்கணும். அங்கேயும் போய் தூங்க தான் செஞ்சேன். ஆனாலும் எனக்கு இந்த ட்ராவலே ஒத்துக்காது. நல்லா போய் தூங்கணும். என் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க்குக்கு போயிடுவார், டியூட்டிக்கு போயிடுவார். டியூட்டி. எங்கள் டேடி நைட்டே கேட்டார், நாளைக்கு கேஸ் எதுவும் இருக்காப்பா பிரபாக்கு அப்படின்னாரு. ஏன் டேடினா, இல்லை காலைல வெள்ளனா கிளம்பணும்னு சொல்கிறீங்களே அப்படின்னாரு. எங்கள் மம்மி, கேஸ்லாம் இருக்க தான் செய்யும், பேசாமல் இருங்க நீங்கள், கேஸ் எல்லாம் அப்படியே இருக்கும், அங்கெல்லாம் சாட்டு போட்டு வச்சுருப்பாங்க என்ன இடத்துக்கு அப்படின்னாங்க. அப்படியாப்பா? 4 கேஸ் இருக்கா இன்னைக்கு? சரி, ஓகே. நான் சொன்னேன்ல கேஸ் இருக்குன்ட்டு. என்ன கேஸ் வந்திருக்கு? ஒரு ஓப்பன் எல்போ இன்ஜுரி. மோசமான இன்ஜுரியா? போனவே காணாமே பார்த்தீங்க. காணாமா இப்படி சொல்ல, எப்படி இப்படிலாம் போய் விழுந்துட்டு வராங்கன்னு தெரியல. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், தயவு செஞ்சு வந்து வண்டியை ஒழுங்காக ஓட்டுங்க, பார்த்து போங்க. ஆப்போசிட்டில் வர்றவங்களையும் வந்து கொஞ்சம் கவனிச்சு போங்க, ஓவர் ஸ்பீட் வேணாம். இவங்க மதியில் வண்டி ஓட்டுறதே கஷ்டம்ப்பா. ஸோ பி சேஃப் வைல் ரைடிங், ஓகே? ஸோ இதுதான் நாங்கள் கொண்டு வந்த திங்ஸ் ஊர்லேருந்து. ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.